வணக்கம்டா தேனியிலேருந்து இன்னும் எனக்கு சுதந்திரம் திருப்தி இல்லாத சுதந்திரம் அதெல்லாம் திருப்தி இல்லாத சுதந்திரம். இன்னமும் நம்ம இந்தியாவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. எதனால் இன்னும் நம்மளுக்கு தண்ணி விடலை. எதில் கர்நாடகாவில் இருந்து நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இன்னும் தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க. என்ன ஜனநாயக நாடு நம்ம இந்தியா, ஜனநாயக நாடு. நம்ம என்னமோ பாகிஸ்தானில் இருக்க மாதிரி தமிழ்நாட்டுக்காரன், அவங்க என்னமோ கர்நாடகாக்காரங்க இந்தியாவுக்குள்ளதே நம்மதே இந்தியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த அதுக்கு வெள்ளைக்காரன்ட்டே இருந்திருக்கலாம் அந்த நாடு. காரணம் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் இறக்கப்பட்டு விவசாயத்துக்காண்டி இறக்கப்பட்டு பெண்ணிக்குக்கு ஐயா, நம்ம ஐயா அவர் வெள்ளைக்காரன் அன்னைக்கு டேமு கட்டினதுனால இன்னைக்கு நம்ம விவசாயம் 5 மாவட்டத்துக்கு நல்லா இருக்குது. தேவை இங்கிட்டு இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் 5 மாவட்டம் நல்லா இருக்குது. அதே மாதிரி அங்கே ஒரு காவிரி ஆற்றுலையும் அங்கேயும் பெண்ணிக்குக்கு ஐயா ஒருத்தர் இருந்தாருன்னா, வெள்ளைக்காரர் இருந்திருந்தாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரனா இறக்கப்பட்டு தண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், வெள்ளைக்காரன்ட்டே இருந்திருக்கலாம் அந்த நாடு. இன்னமும் போராடிக்கிட்டே இருக்கோம். மலைப்பகுதியில் குடியிருக்க கூடாது, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு வருஷ நாடு மேலப்பட்டி இந்த மாதிரி இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஐயா நாங்கள் வாடு சுதந்திரமாக இருக்கோம், எங்களை விடுங்கய்யா அப்படின்னாலும் எங்களை விட மாட்டுறாங்க. தண்ணிக்கு போராடுறோம், குடியிருக்கிறதுக்கு போராடுறோம். என்னத்தை நம்ம சுதந்திரத்தை வாங்கி என்னத்தை ஜனநாயக நாட்டில் நம்ம நல்லா இருந்திருக்கோம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இது திருப்தி இல்லாத சுதந்திரம். எங்கள் தாத்தையும் பாட்டெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் இது. ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கோமா வெளிநாட்டில் இருக்கோமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்குது. இன்னும் போராடிக்கிட்டே இருக்கோம். இந்த போராடு நிப்பாட்டி அந்த தண்ணி வரணும், குடியிருப்புங்க இருங்க, பட்டா கொடுத்து இருங்க, நீங்களாம் இருங்க, அதுக்கு ஒரு பட்டாவை வாங்கி கொடுத்து நீங்கள் சுதந்திரமாக இருங்கன்னு சொல்லி என்னைக்கு தண்ணியும் குடியிருக்கிறவங்களையும் இருக்க வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் எனக்கு உண்மையான சுதந்திரம் கிடச்சது இந்தியாவுக்குள்ளே. ஆமாம், இதெல்லாம் திருப்தி இல்லாத சுதந்திரம்யா. நீங்கள் வேணும்னா கொண்டாடுங்க. ஜெய்ஹிந்த்.